Okay, so formulating the audit program for understanding internal control. ஸோ ஒரு ஆடிட் பண்ண போகிறோம் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனி ஒரு என்டிட்டியை ஒரு என்டிட்டியை நம்ம வந்து ஆடிட் பண்ண போகிறோம். அப்படி பண்ண போகும்போது வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால் டு நோ அபவுட் த என்டிட்டி, அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் என்ன, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, அவங்களுடைய பவர் சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்த சென்ஸ் அவங்களோட ஹைரார்கி பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்களோட ஆர்கனைசேஷனில் சுப்பீரியாரிட்டி யாரு, அவங்களோட ப்ரொமோட்டர் யாரு, அங்க இருக்கக்கூடிய ஜிஎம் எம்டி அண்ட் ஆல் தட், இந்த பவர் லைன் எப்படி இருக்கு, ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஓவர் தேர், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் we will be able to sort out how to plan the audit or how to program the audit. அந்த இடத்துல எப்படி பண்ணணும் நமக்கு அப்பதான் தெரியும். If we do not understand the structure of the company or the internal control of the company or how the business processes are controlled through the கண்ட்ரோல் மெக்கானிசம், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம டேரெக்டாக எகிரி உள்ள குதிச்சோன்னா எங்கேயாவது போய் பள்ளத்தில் விழுந்துருவோம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து பல்பு வாங்காமல் இருக்கணும்னா டு நோ அபவுட் த என்டிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு யூ கெட் டு நோ அபவுட் த என்டிட்டி? ஒரு என்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உயிரெலாம் இல்லைல்ல. ஸோ அந்த என்டிட்டி அப்படிங்கிறதே என்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை பீப்புள் தானே. ஸோ மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் ப்ராசஸஸ்லாம் நடக்கக்கூடியது ஒன்று ஃபேக்ட்ரியிலையோ இல்லை அந்த ஒர்க் பிளேஸில் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் ஒரு எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தீஸ் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ இவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இன்டர்னல் கண்ட்ரோல் தான். அப்போ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இன்கொயரி, ஸோ இன்ஸ்பெக்ஷன், ஓகே, அப்சர்வேஷன், ட்ரேசிங் த டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி வெரி ட்ரூ. பிகாஸ் ஒரு ஆஸ் தே சே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரிலி ஒரு கம்பெனியை பற்றி நமக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்மளால ஆடிட் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. So internal control system of a company, how it works, whether it's weak or whether it is too excessively strong, whether it's too much or less, idellame we'll have to find it out and then only we'll have to start our audit procedures. aduketa madri appropriate procedures நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா they say that சில கம்பெனிஸில் they'll be installing some internal control system, பட் அதுக்கப்புறம் அது ஒர்க்கே ஆகாது, அதை ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ அப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கு நம்ம போய் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நம்மளும் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அப்புறம் 2 months கழிச்சு பார்த்தா அந்த சிஸ்டம் அங்கே ஒர்க்கே ஆகாது. அப்போ என்ன ஆகிடும்னா ஒன்று அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு பார்ஷியலாக தான் ஒர்க் ஆகும், இல்லையா மொத்தமாக டுமீல் ஆகிடும். ஸோ டுமீலான ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்னமும் அங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, அதை இன்னமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னா அதை விட ஒரு வர்ஸ்ட் டெசிஷன் எதுவுமே கிடையாது ஆடிட்டருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சில இடங்களில் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், சில இடத்துல ஓவராக, அதாவது வந்து டூ மச் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், ஓவராக எக்ஸசிவாக சில இடங்களில் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கோ அங்கே மெஷரிங், அதாவது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெஷர்ஸை சஜஸ்ட் பண்ணணும். எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப டூ மச் எக்ஸசிவாக இருக்கோ அங்கெல்லாம் அப்பா இவ்வளோ லைக் வாட் யூ கால் இவ்வளோ இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இஃப் யூ திங்க் இட் இஸ் வீக் இன் சம் ஏரியாஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டிங் ப்ரொசீஜரை இன்னும் நல்ல வைடாக என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா, ரொம்ப 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 சில இடத்துல வந்து ரொம்ப எக்ஸசிவான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் தேவையே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் பேராகிராஃப் தட்ஸ் பீன் கிவன் ஹியர். ஸோ இந்த பேராகிராஃப் லெட்ஸ் see look at this paragraph. what they say is இந்த டெஸ்ட் செக்கிங்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ ப்ரோக்ராம், ஸோ இந்த ஆடிட் ப்ரோக்ராம் நீங்கள் டிசைன் பண்ணும் போதே அது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும் நம்மளோட ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் செக் பண்ணுறோம், இல்லை ஆடிட் சாம்பிள் எடுக்கிறோம், இல்லை என்ன ஆடிட் ப்ரொசீஜர் நம்ம சூஸ் பண்ணணும்னாலும் இட் வில் பி கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சரியில்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக வந்து வேஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி நடக்கும், வீக்லி வேஜஸ் ஒரு மந்த்லி வேஜஸ் எல்லாம் கேஷில் கூட டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க.
அப்படி கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது 100 மெம்பர்ஸ் இருக்காங்க வேஜ் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து வேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஜென்ரலாக ஆடிட்டருக்கு வந்து இந்த வேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் டவுட்டே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லா கம்பெனியும் இருக்கும். பட் suppose if auditor believes that internal control system that is related to இந்த wage distribution அந்த அளவுக்கு சரியில்லைன்னு அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சு, அவரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டும் அவரோட ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமும் அவருக்கு சொல்லிடுச்சு, சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு தோணிடுச்சுன்னா டெஃபினட்டாக அவர் என்ன பண்ணுவார், டெஃபினட்டாக ஹில் சி வேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறப்ப அங்கே போய் உட்காந்து கரெக்டாக 100 பேருக்கு சொல்கிறாங்கன்னா 100 பேர் வந்து பணத்தை வாங்குறாங்களா, இல்லை 90 மெம்பர்ஸ் தான் வாங்குறாங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் வரவே இல்லையா, அந்த 10 மெம்பர்ஸ் நிஜமாவே உங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயீஸாக இருக்காங்களா, இல்லை நீங்கள் சும்மா டம்மியாக 10 பேர் சேர்த்து விட்டு அந்த 10 பேரோட வேஜஸை வாங்கி நீங்கள் கமிஷன் பார்க்குறீங்களா, இந்த எல்லாத்தையுமே ஹூ வில் செக் அப்படின்னு கேட்டால் ஆடிட்டர் டெஃபினட்டாக செக் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த கம்ப்ளீட் பேராகிராஃப். ஸோ வென் இட் கம்ஸ் டு திஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் கண்ட்ரோலில் அவங்க சொல்கிற ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் என்னென்னா, பாயிண்ட் நம்பர் 1, without understanding internal control you will never be able to plan the audit or program the audit. அதை பண்ண முடியாது நம்மளால. ஏன் அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் கண்ட்ரோலை பேஸ் பண்ணி தான் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இந்த ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ அது இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருந்தால் இங்கே நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் டூ மச் எக்ஸசிவாக இருந்தால் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபார் அன் ஆடிட்டர் to check with the internal control system ஓட existence, அதோட implementation, அது பார்ஷியலாக ஒர்க் ஆகுதா, ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா, வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளோட ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக வடிவமைக்க முடியும். இதுதான் சொல்கிறாங்க. மற்றபடி இப்படி நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சாதான் ஆடிட் ப்ரோக்ராம் எழுத முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வேலை பார்க்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கறதுக்கு பேர் வந்து எவாலுவேஷன். ஓகே, இந்த எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸில் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நரேட்டிவ் ரெக்கார்ட். நரேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ, என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ, வாட் எவர் யூ கோ த்ரூ இந்த என்டிட்டி, நீங்கள் முழுக்க அதை எழுத்து வடிவத்தில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, யூ ஆர் ரைட்டிங் இட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி நீங்கள் அங்கே பார்க்குறது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்க. ஸோ இதுதான் நரேட்டிவ் ரெக்கார்ட். இது அடுத்தது வந்து என்னன்னா, நான் ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட் இஸ் ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வில் கோ அண்ட் see what are all the important points in under each and every heading. ஸோ narrative recordன்றதை பொறுத்த வரைக்கும் நரேட்டிவ் ரெக்கார்ட் வந்து ஒரு ஆடிட்டர் ஆர் ஆடிட்டரோட என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இவங்க உள்ள போறாங்க. போயிட்டு அந்த கம்பெனில என்னெல்லாம் நோட் பண்றாங்களோ, என்னெல்லாம் அப்சர்வ் பண்றாங்களோ, என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ இன்கொயரியில, ஒரு என்னென்னலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு தெரியுதோ, அதாவது whatever comes to the knowledge of the engagement team, அவங்க அதை முழுக்க அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எழுதி வைப்பாங்க. இதுக்கு பேரு narrative record. ஓகே, நம்பர் 2 செக்லிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் எவாலுவேட்டிங் த இன்டர்னல் கண்ட்ரோல் தான். இது எப்படி எவாலுவேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஷிப் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு, அப்புறம் ஆடிட் அசிஸ்டன்ட், அதாவது அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, ஜூனியர்ஸ் சீனியர்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. உள்ள போய் கம்பெனிக்குள்ள போய் இது இப்படி நடக்குது, அது இப்படி நடக்குது அந்த மாதிரி. ஸோ பார்த்துட்டு அந்த அப்சர்வேஷன்ல இவங்க போடுவாங்க உள்ள என்ன நடக்குது, எஸ் நோ நாட் அப்ளிகபிள். இதெல்லாம் யார் ஃபில் பண்ணுவான்னு கேட்டா இந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ், அதாவது ஆடிட்டரோட கூட வேலை பார்க்கறதுக்காக உள்ள போறவங்க அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட இன்கொயரியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இன்ஸ்பெக்ஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்சர்வேஷன்ல பார்த்து தெரிஞ்ச விஷயங்களை வச்சு they will answer the checklist. Who will answer the checklist? Audit engagement teamல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இதை டிக் பண்ணுவாங்க, எஸ் நோ டிக் பண்ணுவாங்க. இதுதான் செக்லிஸ்ட். ஸோ செக்லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் who deals with the checklist அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் தான் will tick the checklist. நம்பர் 3 இன்டர்னல் கண்ட்ரோலோட குவெஷனர். இதுன்னு இன்டர்னல் கண்ட்ரோல் குவெஷனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவெஸ்டினை யார் கேட்குறா, ஆடிட்டர் இஸ் formulating a lot of questions. ஸோ அதுதான் ஒரு குவெஸ்டினர். அந்த குவெஸ்டினர்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்பெனிக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த என்டிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்
ஆர் எம்ப்ளாயீஸ் அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த கொஸ்டினர் கொடுத்துருவீங்க. ஸோ இந்த கொஸ்டினர் 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இல்லை எஸ் நோ நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ. சில விஷயங்கள் நோ அவங்க சொல்றாங்கன்னா எதுக்காக நோ, ஏன் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ரீசனிங்க்கு ஒரு காலம் கொடுத்துருப்பீங்க. அதையும் அவங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க ஃபில் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கிற ஆன்சர்ஸை வச்சு கூட தான் நீங்க யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த என்டிட்டி. ஸோ செக்லிஸ்ட்டுக்கும் கொஸ்டினருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் வந்து ஆடிட்டர் கூட இருக்கவங்க எல்லாரும் கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் செக்லிஸ்ட்ல எஸ்னோன்னு போடும்போது எப்படி இருக்கும்னா, யூ ஹவ் நோன் அபவுட் த கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச விஷயத்தை செக்லிஸ்ட்ல இறக்குறீங்க. பட் இன்டர்னல் கொஸ்டினர் அப்படிங்கிறது நீங்க தெரியாத பல விஷயங்களை கேள்விகளா தொகுத்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்ல எழுதி அது கம்பெனி கிட்டே கொடுத்துட்றீங்க. கம்பெனியில வேலை பார்க்குறவங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அதை ஃபில் பண்ணி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கம்பெனி பத்தி தெரியவே வருது. ஸோ கொஸ்டினர் அப்படிங்கிறது வந்து நீங்க கம்பெனியை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு வச்சுக்கலாம். செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்களை ஒரு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட்டா வச்சுக்கலாம் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. ஃப்ளோ சார்ட் அப்படின்றது எப்படின்னா, நேரட்டிவ் ரெக்கார்டு இருக்கும். ஸோ செக்லிஸ்ட், இன்டர்னல் கொஸ்டினர் இதெல்லாம் வச்சிருக்கும் போது ஃபைனலி நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரல. ஓகே, இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க போகுது, அங்க வருது, இப்படி வருது, அப்படி போகுதுன்னு அது எல்லாத்தையும் டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல போடும் பொழுது எழுத்து வடிவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு 10 பக்கம் இருக்கும். கம்ப்ளீட்டா என்ன உள்ள நடக்குதுன்றது 10 பேஜஸ்ல இருக்கும். 10 பேஜஸ்ல ரொம்ப இன்டெப்தா ரொம்ப நுவான்சஸோட எழுதி இருக்கிற பல விஷயங்களை உங்களால ஒரே ஒரு பக்கத்துல டயக்ராம்ல கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி டயக்ராம்ல கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாகுபலி படத்தோட செட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே இல்லைன்னு அதை சொல்லலை. பட் நீங்க ஒரு 10-12 பக்கத்துல நரேட் பண்ற விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஒரு ஃப்ளோ சார்ட்ல சொல்லிடலாம். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை எழுதும் போது என்ன ஆயிடும்னா, எங்க ஸ்டார்ட் ஆகுது, எப்படி லூப் போகுது, எங்க அவுட்லெட் இருக்கு, எதுல என்னென்ன நடக்குதுன்றதுல ஒரு பெரிய ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுதும் ஆடிட்டருக்கு எங்கெல்லாம் வீக்னஸ் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் டூ மச் ஆஃப் எக்ஸசிவ் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழிமுறை வந்து இந்த ஃப்ளோ சார்ட் தான். So narrative record, checklist, internal questionnaire and flowchart. In the next session, I'll discuss with you each and every heading in detail. Okay, thank you so much. Have a nice day. Bye and do subscribe without fail. Thank you so much.